2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். சிம்ம ராசி சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இந்த 2025 நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் அதை வச்சு இது என்ன பலன்களை கொடுக்கும். ராசியிலே இருக்கக்கூடிய கேது, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டம சனி. இதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இந்த கிரக நகர்வுகள் மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்கள் இந்த தசைக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன பலன்களை கொடுக்கும். ஏன்னா அவயோக தசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். ராசிக்கு நன்மை செய்யாது, சூரியனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது, சுக்கிரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்யாது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இது இந்த பலன்களை நன்மை செய்யாத கிரகம் இந்த 3 நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். எந்த வயது காலகட்டத்தில் இந்த தசா புத்தி வரும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இது கேதுவோடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடம், 7 வருடம் இல்லை ஒரு 6 வருடம் வச்சுக்கிட்டா கூட 6 வருடம் முடிஞ்ச பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை வரும். அப்போ 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை வரும். முன்ன பின்ன வரலாம். ஒரு சில பேருக்கு 21 வயசில் கூட சுக்கிரதசை முடிவுக்கு வரலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே சுக்கிரதசை தான், அதாவது சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் 18 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை நடைமுறைக்கு வரும். அப்படி இல்லை ஒரு 16 வயசு வரைக்கும் இருக்குது, 12 வயசு வரைக்கும் இருக்குது, 4 வயசு வரைக்கும் இருக்குது, அது மாதிரி எடுத்துக்கணும். அதாவது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை வயது வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை நடைமுறைக்கு இருக்கும். அதன் பிறகு சூரிய தசை ஆரம்பிச்சிடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வராது. அதாவது இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 16 வயசுலேருந்து இல்லைன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த சுக்கிரதசைங்கிறது எப்படி இருக்கும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல இருக்குது. ஒரு வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் ஒரு பலன், 15 வயசுக்கு பிறகு 25 26 வயசு வரைக்கும் ஒரு பலன். 2 பலனாக நான் சொல்கிறேன். 15 வயசுக்குள்ளே அப்படின்னாக்கா இந்த சுக்கிரதசை இப்போ அஷ்டம சனி இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, ஜென்ம ராசியில் கேது இருக்குது. ஒரு சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் குறையும். படிப்பில் நல்லாவே இருப்பாங்க, படிப்பு ரீதியாக எந்த வித தொந்தரவும் கிடையாது, கொஞ்சம் சுறுசுறுப்பும் கொடுக்கும். ஏன்னா குரு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அஷ்டம சனி இந்த 15 வயசுக்குள்ளே பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சரி, மக நட்சத்திரக்காரர்களுக்கு சரி, சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிர தசையில் 15 வயசுக்குள்ளே என்ன மாதிரியான தசையில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான இடத்துலேருந்து தசை பண்ணாலும் சரி, சுக்கிர பகவான் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ 7.5 சனியாக இருந்துச்சுனாக்கா அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இதே அஷ்டம சனி இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. இப்போ சுயதோல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதாவது எல்லாருக்குமே நம்ம சொல்லலை. உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓகே, சரியாக போயிடும். இல்லை அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகளை கொடுக்கும்,
நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு, அதாவது அப்பா அம்மாவுக்கு, பசங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள், நோய் நொடினாக்கா சும்மா மருத்துவ செலவுகள் ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூடுதலாக கொடுக்கும். அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா குரு ஒன்றே நல்லா இருக்குது உங்களுக்கு 11ஆம் இடத்துல. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த தசை அப்படிங்கிறது 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த வித கெடுபலன்களும் பண்ணாது. 15 to 26 சுக்கிர தசை. இந்த தசை அப்படிங்கிறது இது மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்போ பூரம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி. இப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வராது, இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வரும். இது சுக்கிர தசை, அஷ்டம சனி படிக்கிற காலகட்டத்தில் வந்திருக்கு. அஷ்டம சனிங்கிறது 11ஆம் இடத்துல குரு பகவான், ஜென்ம ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி. இப்போ ராகு கேது குரு இந்த 3 கிரகங்களுடைய பலன்களும் கொஞ்சம் கம்மி தான். இதை நம்ம பலன்களாகவே சொல்லக்கூடாது, அஷ்டம சனியோட பலன்களாக தான் சொல்லணும். 8ஆம் இடத்துக்கு சனி வந்தாலோ இல்லை 7 சனி நடக்கும்போதோ எந்த கிரக பயிற்சிகளும் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அது கம்மி பண்ணி தான் கொடுக்கும். உங்களுக்கு குரு கோச்சாரத்தில், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர், இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பு ரீதியாக எந்த வித தொந்தரவும் கொடுக்காது இந்த சனி பகவான். 7ஆம் இடத்துல ராகு, அது உடல்நல தொந்தரவுகளை கொடுத்தா கூட அந்தளவுக்கு பெருசாக கொடுக்காது. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ரொம்ப நம்ம எடுத்தங்க வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றுறதோ, பசங்களாக கூட சேர்ந்து எல்லாத்தையும் தேவையில்லாமல் பண்ணுறது, இது மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அஷ்டம சனி பேரை கெடுத்து விட்டுரும். இது வரைக்கும் இருந்தது வேற, இப்போ இந்த சுக்கிர தசையில் இருக்கிறது வேற. ஏன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இவர் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசைங்கிறது அவயோக தசை. இந்த வயது காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்கலாம் கூட, உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கிற இடத்த பொறுத்து அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ 3, 6, 10, 11 இவரோட வீடாக வந்துடுது. இப்போ 2 இடத்துல இருக்கலாமா? ஏன்னா ஆட்சி பெற்று பலமாயிடுவார். அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா 3ஆம் இடத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன், 10ஆம் இடத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ 3ஆம் இடத்துல சித்திரை நட்சத்திரம் இருக்குது, 2 பாதங்கள் இருக்குது, சுவாதி நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரங்களில் அவர் இருந்தால், எந்த நட்சத்திரம் இருந்தாலும் அவர் வந்து ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் நட்சத்திராதிபதி யோகமாக இருக்கணும், யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் வந்து ஒன்று கூடவே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவரோட பார்வை பெற்றிருக்கலாம் இந்த சுக்கிரன். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் பிரச்சனைகள் வராது, எந்தவித பாதிப்பும் வராது. இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு அங்கே இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அவருக்கு வந்து பலம் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் அங்கேயும் வந்து உங்களுக்கு ராசியாதிபதி நட்சத்திரம் இருக்குது, சூரியன் நட்சத்திரம் இருக்குது, யோகாதிபதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய, அதாவது 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, அங்கேயும் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்தால் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது, பெருசாக நல்ல பலன்களும் கிடையாது, ஆவரேஜாக போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இருந்தாலும் அந்த 2 இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. மற்ற 6, 11 இருக்கலாம். மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணக்கூடாது, ரொம்ப கெடுபலன்களை கொடுத்துரும். நம்ம பொதுவாகவே எதுக்கு குழப்பம், அந்த குழப்பமே வேண்டாம். 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா இந்த தசைங்கிறது சிறப்பு. இன்னொன்று லக்னமாக யோகராக வந்துச்சுனாக்கா இன்னும் சிறப்பு, அப்படியே எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சுக்கிர தசைங்கிறது. சுக்கிரன் இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? படிப்பு ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்குமான்னா ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் மந்த நிலையை தான் கொடுக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பொறுத்து எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் மந்த நிலை உண்டு. அரியர் எல்லாம் வைப்பீங்க, கொஞ்சம் அது பார்த்துக்கணும். நீங்கள் முயற்சி பண்ணி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. முயற்சிகளில் கவனம் தேவை. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னாக்கா, இது வந்து படிக்கிற காலகட்டத்தில் மட்டும் சொல்கிறேன். 21 to 26 நான் தனியாக சொல்கிறேன். படிப்பை முடித்தவங்களுக்கும் இல்லை அந்த வயசு காலகட்டத்தில் படிக்கிறவங்களுக்கும் நான் தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த வயது அப்படிங்கிறது ஹார்மோன்கள்லாம் நிறைய சேஞ்ச் ஆகக்கூடிய வயசு. இந்த வயசில் ரொம்ப மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் உடல் ரீதியாக, அவயோக தசையாக இருந்தால். ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கும்போது சுக்கிர தசை, சுக்கிரன் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது. அந்த நட்சத்திரத்தை வச்சே சொல்லிடலாம். அதாவது சுக்கிரன் ஏறின நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் யாருன்னு சொல்லிடலாம். நீங்கள் நல்ல பையனா கெட்ட பையனா இல்லை நல்ல பொண்ணா, நல்ல பொண்ணுன்னு எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு சுப தொடர்புகள்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஏறின நட்சத்திரம் இதை வச்சு ஒருத்தர் மேலே
நம்ம குற்றம் சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நட்சத்திராதிபதியை பொறுத்து தான். பாவகிரக நட்சத்திரம் ஏறாமல் இருந்தாலே உங்கள் சுய ஜாதகத்தில் கண்ண மூடின்னு சொல்லலாம், பரவாயில்லங்க சூப்பர் நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். பாவகிரக நட்சத்திரம் ஏறிச்சுனாக்கா அதுக்கு டீட்டெயிலாக எடுத்து அந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்துச்சுனாக்கா இதுவும் ஒன்று பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது. கெடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசையை பொறுத்த வரைக்கும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா 80% பேர் ஓரளவுக்கு பரவாயில்ல, 20% பேருக்கு ஒரு லவ் அஃபெக்ஷன் ஆகும். லவ்ங்கிறத நான் நிறையவே சொல்லியிருக்கேன் அந்த சுக்கர தசைக்கு. ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது அது கொடுக்கக்கூடியது தான் சுக்கரன். சுகபோக வாழ்க்கை, மற்றபடி மறைமுக தொடர்புகள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுக்கக்கூடியது. அதாவது கெட்டு போயிடுச்சுனாக்கா சனியுடைய பார்வை பெற்றிருந்தால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய நபர்களும், இது மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பசங்களை படிக்கிற காலகட்டத்தில் கெட்டு போகிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய தொடர்பு இருக்கும் சுக்கிரனோட. அதாவது சனி பார்வை 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா இது மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும். இதை தாண்டி லவ் வரும். லவ் அப்படிங்கிறது இந்த வயசு காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா அதுலேயும் அஷ்டம சனியில் இது வந்து பெற்றோர்களுடைய பேச்செல்லாம் கேட்காம அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறது, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எதிரியாக நிற்பாங்க. அது மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை, அந்த தசைங்கிறது சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா சனி சம்மந்தப்பட்டாலே டோட்டலாக சுய ஒழுக்கம் கெட்டு போயிடும். அது கெட்டு போயிடுச்சுனாக்கா இப்போது வீட்டுக்கும் சரி அந்த ஸ்கூலுக்கும் சரி சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை பார்க்குறாங்க இல்லையா, நம்ம கூட பழகக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு வேலையை நம்ம கன்ஃபார்மாக செய்வோம். அது வந்து இந்த லவ் வர்றது அது மாதிரி. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கங்கள் வர்றது இது மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுக்கிரதசைங்கிறது எந்த அளவுக்கும் கெடுபலன்களை செய்யாது. ஆனால் நல்ல ஒரு பேர் எடுக்கிறவங்க, நல்ல ஒரு முதல் இடத்துக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து சுப தொடர்புகள் இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக இந்த ஆண்டில் அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்திங்கனாக்கா முதல் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது, அதிகப்படியாக போட்டி போட்டுன்னு படிப்பாங்க அவங்களுக்கு, அது மாதிரியான படிப்பெல்லாம் வரும். ஏன்னா குரு நல்லா இருக்கும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு. ஜென்மராசிக்கு கேது வர்றது அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்கள் கொடுக்காது. ஏன்னா சூரியனோட வீட்டில் இருக்குது ஜென்மராசியில் கேது, அது மாத ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருக்கும். ராகு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 7ல் அதாவது கலத்திர பாவத்தில் இருக்குது. அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் கொடுத்துனே இருக்கும். ஏன்னா சனியோட வீடு, சனி வீடு கொடுத்த கிரகம் வந்து அவருக்கு 2ஆம் இடத்துல, உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக வரக்கூடிய காலம். நீங்கள் படிப்பில் அந்த அளவுக்கு முயற்சிகளை பண்ணால் மட்டும்தான் படிப்பில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ 21 to 26 படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சிடும். வேலை வாய்ப்பில் வந்து எந்த வித பாதிப்பும் வைக்காது. ஆனால் வேலை கொடுத்துட்டு அங்கே வந்து வேலை அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும், மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும். ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி அது மாதிரி இது மாதிரிலாம் கொடுக்கும். இல்லைனாக்கா வேலை ரொம்ப தாமதமாக கொடுக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலையில் வந்து வேலை அழுத்தங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது இந்த கடைசியில் 21 to 26க்குள்ளே நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த சுக்கிரதசை கடைசி பகுதியில் நன்மை செய்யும். இல்லைன்னு சொல்ல அஷ்டம சனியில் கன்ஃபார்மாக கூடி வச்சிரும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன். திருமணம் அப்படிங்கிறது இந்த அதாவது மக நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து இந்த 21 22க்கு மேலே 26க்குள்ளே திருமண ரீதியாக பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 23 25 வயசுலாம் திருமணத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ வரன்னு பார்ப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் திருமணம் தாராளமாக கூடி வந்து திருமணங்கிறது நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 21 to 26 வரைக்கும் நல்லாவே சொல்லியிருக்கேன். இதில் யாருக்காவது லவ் இருந்தாலோ தேவையில்லாத வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதாவது சட்டத்திட்டங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது நிறைய பேசலாம். சுக்கிரதசையை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது அதுக்குன்னு. ஆனால் இந்த சுக்கிரதசை உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த 2025 26 அப்படின்னாக்கா கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருந்துச்சுனாக்கா அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரதசை பெரிய அளவுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி.